நவம்பர் 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் நம்பர் 17 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 18 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 18ல் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாலே நம்ம நார்மலாக வந்து என்னென்ன அந்த சம்மில் ப்ரொசீட் பண்ணுவோமோ அதை அப்படியே நம்ம ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது தான் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஸோ இங்கே நம்ம அதுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1. இங்கே நம்ம ரெண்டு டேர்ம் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஸ்மால் பி, இன்னொன்று கேபிட்டல் பி. ஸ்மால் பி அப்படின்றது சாம்பிளுக்கு, கேபிட்டல் பி அப்படின்றது பாப்புலேஷனுக்கான ப்ரொபோர்ஷன். ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைபோதசிஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ செட் ஹைபோதசிஸ் என்னன்னு செட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நல் ஹைபோதசிஸ் செட் பண்ணுவோம். நல் ஹைபோதசிஸ் அப்படின்றது H0ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த H0ல ஸ்மால் p ஈக்குவல் டு கேபிட்டல் P அப்படின்னு வச்சிருப்போம். ஸ்மால் p ஈக்குவல் டு கேபிட்டல் P அப்படின்னா there is no significant difference between sample proportion and population proportion. ஸோ சாம்பிள்கானது ஸ்மால் பி, பாப்புலேஷனுக்கானது கேபிட்டல் பி. ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நல் ஹைபோதசிஸ். இப்போ இங்கேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம இன்னொன்று என்ன செட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? H1ல வந்து P is not equal to capital P அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போது இது டூ டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லணும். இது P not equal to அப்படின்னா டூ டெய்ல்டுன்னு வரும். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது மாற்றுவோம், டூ டெய்ல்டு டெஸ்ட்டு. ஒருவேளை கொஷினில் வந்து நமக்கு இது ரைட் டெய்ல்டுன்னு கொடுத்தாங்கன்னா, ஸ்மால் p சாம்பிள் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் பின்னு கொடுத்தாங்கன்னா இது ரைட் டெய்ல்டு. இது வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸ்மால் p இஸ் லெஸ் தென் கேபிட்டல் P அப்படின்னு வந்ததுன்னா இட் இஸ் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நம்ம ஆல்டர்னேட் ஹைபோதசிஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டெப் டூ வந்து நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 0.05 or 0.01. It means 5% or 1% அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் ஸ்டெப் 3ல நம்ம ஃபார்முலாக்கு போயிடுவோம். சாம்பிள் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா தட் இஸ் P ஈக்குவல் டு X டிவைடட் பை N. அண்ட் இங்கே எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் சக்சஸ், என்னன்றது சாம்பிள் சைஸு. ஸ்டெப் 4ல ஸ்டாண்டர்ட் எரரை SEன்னு சொல்லலாம். SE ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் P கேபிட்டல் Q டிவைடட் பை N. ஸோ இங்கே கேபிட்டல் P அப்படின்றது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் and capital Qன்றது 1 மைனஸ் கேபிட்டல் P. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டெப் 4ல நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் 5 வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ ஸ்டெப் 5 Z ஈக்குவல் டு ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைடட் பை SE. ஸோ ஸ்மால் pன்றது நம்ம மேலே எழுதியிருக்கோம் பாருங்க, X by Nோட வேல்யூ
மைனஸ் கேபிட்டல் P அப்படின்றது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் டிவைடட் பை எஸ்சின்றது ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்ன்றதும் நம்மளோட ஸ்டெப் 4ல இருக்கு. இது நம்மளோட ஃபார்முலா. ஸ்டெப் 6 கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து இது நம்ம டேபிள் இசட் வேல்யூ வந்து நம்மளே வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டூ டெய்ல்டுக்கான இசட் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1.96. அதுவே ஒன் டெய்ல்டுக்கான வேல்யூ z ஈக்குவல் டு 1.645. இது கிரிட்டிக்கல் வேல்யூ. அண்ட் ஸ்டெப் 7 வந்து நம்மளோட கன்க்ளூஷன். ஸ்டெப் 7ல if calculated value is greater than table value. டேபிள் வேல்யூன்றது நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ. கால்குலேட்டட் வேல்யூன்றது ஸ்டெப் 5ல நம்ம கால்குலேட் பண்ற வேல்யூ. இது கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூவா இருந்ததுன்னா ரிஜெக்ட் H0. if calculated value is less than table வேல்யூவா இருந்ததுன்னா then accept the null hypothesis. So accept H0. ஸோ இந்த 7 ஸ்டெப்பும் எழுதுறது தான் இதோட ப்ரொசீஜர்.